ஹாய் டீம் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு இன்ஸ்டன்ட் வித்ராவல் ஏர்ட்ராப் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஏர்ட்ராப்பை எப்படி நம்ம வந்து அட்டன் பண்ணுறது, எப்படி இந்த காயினை கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி இந்தியன் ருபீஸாகவே இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து பார்க்க போகிறோம். இந்த பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். 5 USDT எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேலெட்டில் MHC வேலெட்டில் இருக்குது. இது MHC அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இல்லைனாலுமே பிரச்சனை இல்லை. இந்த ஏர்ட்ராப்பை நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதில் எந்த ரெஃபர் எந்த KYC இந்த மாதிரி எதுவுமே பண்ணணும்னு அவசியம் வந்து கிடையாது. சரி, ஓகே. இது எப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து லைவாக ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன். மேலே வந்து என்னோட ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் வந்து தொட்டுக்கிறேன். ஃபண்டிங் ஹிஸ்ட்ரி அப்படின்றத நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா FTN அப்படின்ற ஒரு டோக்கன் வந்து 2.59 டோக்கன் இப்போ வந்து கிரெடிட் ஆயிருக்கு. இது தேதி கூட வந்து பார்த்துக்கலாம். 27ஆம் தேதி 4ஆம் மாதம் தான் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. இன்னைக்கு எனக்கு காலையில் தான் கிரெடிட் ஆயிருக்கு. அந்த FTN 2.69 வேல்யூ நம்மளுக்கு 5.30 USDT வந்து வரும். இதிலே நான் ட்ரேடு பண்ணி வந்து செல் பண்ணிட்டேன். இந்த USDT நீங்கள் வச்சு இதை வந்து என்கிட்ட டேரெக்டாக நீங்கள் இந்தியன் ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட FTN டோக்கன் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வேலெட்டில். அங்கே நான் சொல்லுவேன், அந்த இடத்துலேருந்து நீங்கள் டேரெக்டாக வந்து எனக்கு சென்ட் பண்ணி எனக்கு இந்தியன் ருபீஸ் வந்து ஜிபே ஃபோன்பே வந்து வாங்கிக்கலாம். இன்ஸ்டன்ட் ஏர்ட்ராப் தான், இதை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே. இந்த ஏர்ட்ராப் எப்படி அட்டன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஏர்ட்ராப் லிங்க்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கூட்டிகிட்டு வந்துடும். டெலிகிராம் சேனலில் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இன்ஸ்டன்ட்டாக வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் போஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கிரியேட் ஏ நியூ வேலெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் ஒரு ப்ரைவேட் கீ இருக்கும். அந்த ப்ரைவேட் கீயை நீங்கள் காப்பி பண்ணி சேஃபான இடத்துல சேவ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதை ஒரு நோட்டில் இருந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல கிளைம் DZ ஹூக் அப்படின்ற இந்த காயின் வந்து காமிக்கும். இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஒரு டைம் ஓடுதா, இந்த டைம் மைனிங் ஆப் மாதிரி தான். இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக இந்த இடத்துல மறுபடியும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல மறுபடியும் DZ ஹூக் அப்படின்ற இந்த காயினை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த இடத்துல மிஷின்ஸ் அப்படின்னு இருக்கா. இப்போ இந்த இடத்துல வந்து மிஷின்ஸ் வந்து அன்அவைலபிளாக இருக்குது. பட் நான் வரையில் அவ்வளோ மிஷின்ஸ் இருந்துச்சு, எல்லாத்தையும் வந்து முடித்தேன். இது எதனால் இப்படி இருக்குதுன்னு தெரியல. ஒருவேளை சர்வர் டவுனால் இருக்குதா, இல்லை வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா, ஃபியூச்சரில் எனபிள் பண்ணுவாங்களான்னு தெரியல. இப்போ வந்து என்கிட்ட 130 ZK DZ ஹூக் டோக்கன் வந்து இன்னமும் இருக்குது. சரிங்களா? பட் இதை விட அதிகமாகவே வந்து கிடச்சிச்சு ஸ்டார்டிங்கில் இந்த மிஷினால். அப்புறம் அந்த இடத்துல பூஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பூஸ்ட் வந்து ஃபியூச்சரில் கொண்டு வருவாங்க. பூஸ்ட் பண்ணி நம்மளால் அதிக டோக்கன்ஸை ஏர்ன் பண்ணிக்கிறது மாதிரி. இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் FTN கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். FTN அங்கே MHCயில் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து FT வந்து இந்த டோக்கனை FTN கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இந்த மாதிரி மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியும் பூஸ்ட் பண்ணியும் அப்படி இல்லைனா டெய்லி வந்து இதை கிளைம் பண்ணியும் நீங்கள் எப்படியாவது வந்து இந்த டோக்கன்ஸை DZOOK அப்படின்ற இந்த காயினை வந்து ஏர்ன் பண்ணுங்கள். ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த ஸ்வாப் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்வாப் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸ்வாப் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்னு ஷோ ஆகும். பட் உங்களுக்கு எப்படி வந்து ரிசீவ் ஆகிற அட்ரஸ் வந்து போட்டே இருக்காது. நீங்கள் எப்படி வந்து இந்த இதுக்கு வந்து FTN ஃபீஸ் வந்து கொண்டு வரதுன்றது அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்மள்ட்ட இருக்கிற வந்து இந்த DZOOK அப்படின்ற இந்த டோக்கனை FTN டோக்கனாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். என்கிட்ட வந்து பேலன்ஸ் வந்து ஆல்ரெடி 0.87 இருக்குது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். உங்களுக்கு வந்து 0 தான் இருக்கும். இப்போ வந்து இதை ஸ்வாப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு FTN டோக்கன் கொஞ்சோண்டு வேணும். ஸ்வாப் பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இந்த ஃபீஸை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ வந்து பார்ப்போம். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரிசீவ் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணணும் இல்லையா. பட் இந்த இடத்துல ரிசீவ் அட்ரஸே வந்து காணாம். எப்படி வந்து இது ரிசீவ் அட்ரஸ் எடுக்கிறது, எங்கேயுமே வந்து டெபாசிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே வந்து காணாம். அதுக்காக நான் என்ன ஒரு ஐடியா சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலெட்டு க்ரியேட் பண்ணையில் ஒரு ப்ரைவேட் கீ வந்து காப்பி பண்ணியிருப்பீங்களா, அந்த ப்ரைவேட் கீயை எடுத்துக்கிட்டு நீங்கள் பிட்கெட் வேலெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பிட்கெட் வேலெட் அப்படின்றது ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் ஐக்கானை வந்து பார்த்துங்க. பிட்கெட் வேலெட்னு ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணுங்கள். பிட்கெட் வேலெட்டில் ஒரு நியூ வேலெட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இப்போ மை வேலெட் அப்படின்னு இருக்கா, இந்த இடத்துல வந்து ஆட் வேலெட் அப்படின்றத வந்து கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நியூனி ஃபேஸஸ் கீ அப்படி இல்லைனா ப்ரைவேட் கீக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை கொடுத்து இதுக்குள்ளே உங்களுடைய ப்ரைவேட் கீயை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள். ப்ரைவேட் கீ அப்படின்னா ஃபேஸ் கீ அந்த காப்பி பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த கீயை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த வேலெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி FTN அப்படின்ற ஒரு இது வந்து உங்கள்கிட்ட காயின் வந்து இருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் BNB செயினே வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன மைனட் எத்தீரியம் இருக்குமா, எத்தீரியம்லேயே இந்த அட்ரஸ் வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இந்த FTN அப்படின்றது இந்த ஆட் மைனட் கொடுத்து ஃபாஸ்டெட்ஸ் மெயின்னெட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கம்பல்சரி கிடையாது. நீங்கள் வந்து இந்த இடத்துல எத்தீரியம் அட்ரஸ் இருக்குது அப்படின்னா எத்தீரியம் அட்ரஸே இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணி இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபீஸஸ் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் MHCயில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மினிமம் வித்ராவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு FTN டோக்கன் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் FTN டோக்கனை வித்ரா பண்ணையில் 0.1 FTN டோக்கன் ஃபீஸ் போகுது. அப்புறம் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் MHCக்கு எப்படி வந்து கொண்டு வர்றதுன்ட்டு வந்து ஃபீஸ் வந்து ஒரு 40 ரூபா 50 ரூபா வந்து போகும். இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு FTN டோக்கன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்.
கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே வந்து சர்ச் பாக்ஸில் நீங்கள் கோவாக்கா.xyz அப்படின்ட்டு நீங்கள் வந்து அடிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே நம்மளோட யூடியூப் சேனல்லையே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கோவாக்கா வெப்சைட்டோட லிங்க் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த ஏர்ட்ராப்ஸ்க்கானோ உங்களுக்கு கேஸ் ஃபீஸ் வந்து தேவைப்படும் இல்லையா, அந்த மாதிரி பர்பஸ்க்காண்டி இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லா காயினுமே உங்களுக்கு இந்தியன் ருபீஸில் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறது மாதிரி உங்களுக்கு அவைலபிள் வந்து இருக்கும். மேக்ஸிமம் வந்து காயின்ஸ் உங்களுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய காயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேஸ் ஃபீஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். மற்ற எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பை பண்ணி இங்கே கொண்டு வரதை விட உங்களுக்கு ஃபீஸ் வந்து எல்லாமே ரொம்ப லோவாக தான் இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல FTN டோக்கனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது ரொம்ப 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 அமௌண்ட் வந்து கம்மியான அமௌண்ட்டில் நம்ம வந்து ஃபீஸ் வந்து இப்போ கிளைம் பண்ண போகிறோம். இந்த FTN டோக்கனை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பேக் அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பேக் தான் அவைலபிளாக இருக்கும். இந்த பேக்கை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம 14 ரூபா தான் பே பண்ண போகிறோம். இதுக்கு FTN டோக்கன் வந்து 0.03 வந்து கொடுப்பாங்க. இதுவே நம்மளுக்கு போதுமான அளவு தான். இப்போ இந்த இடத்துல உங்களுடைய நேமு, இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் FTN அட்ரஸ் அப்படின்ற இடத்துல நம்ம காப்பி பண்ணிட்டு வந்து அட்ரஸ் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அங்கே வேலெட்டில் இருந்து அட்ரஸ் காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த அட்ரஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரு, அதுக்கப்புறம் பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பேஜுக்கு வந்து வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் இந்த QR கோடுக்கு ஜிபேவை டேரெக்டாக ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணணும். சரிங்களா? அப்படி இல்லைனா அந்த UPI காப்பி பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு அங்கே வந்து பே பண்ணிவிட்டு அதில் டிரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். டிரான்சாக்ஷன் ஐடி அப்படி இல்லைனா UTR அப்படி இல்லைனா ரெஃபரன்ஸ் ஐடின்னு இருக்கும். இது மூணில் ஏதாவது ஒன்று இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஐடி வரும். அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். வித்தின் 2 ஹவர்ஸுக்குள்ளே உங்களுடைய வேலெட்டில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிரும், அதாவது கிரெடிட் ஆயிரும். எங்கே கிரெடிட் ஆகும்னா நீங்கள் டெலிகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு பிட்கெட் வேலெட்லேருந்து தான் அட்ரஸ் எடுத்தோம், பட் இங்கேயே உங்களுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல வந்து செக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து டைம் முடிஞ்சிருச்சு. கிளைம் டிசூக் அப்படின்றத கொடுக்குறேன் லைவாக. ஓகே, ஒரு டிசூக் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து ஸ்வாப் ஆகும். FTN ஃபீஸ் இருக்குது. நான் இப்போ வந்து லைவாக நான் வந்து ஸ்வாப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஸ்வாப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். 236 டோக்கன் வந்து என்கிட்ட வந்து இருக்குது. ஸ்வாப் கொடுத்து இப்போ 236 டோக்கனையும் நான் வந்து ஸ்வாப் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு லோடிங் ஆகிட்டு இப்போ என்னோட டோக்கன்ஸ் வந்து ஸ்வாப் ஆயிடுச்சு. ஏதாவது சின்ன சின்ன எரர் வரும், நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதனால தான் வடக்கன்ஸ்லாம் இன்னும் வரல இந்த ஏர்ட்ராப்புக்குள்ளே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. சரி, ஓகே, இப்போ எனக்கு வந்து FTN டோக்கன் வந்து ஸ்வாப் ஆயிடுச்சா, இதை வந்து நான் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து $3.79 உண்டான FTN டோக்கன் வந்து என்கிட்ட இருக்குது. இப்போ இந்த டோக்கனை ட்ரான்ஸ்ஃபரை கொடுத்து வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களோட FTN டோக்கன் அட்ரஸை கொடுங்க ப்ரோ, நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த ரிசீவ் அட்ரஸ் நான் என்ன அட்ரஸ் கொடுக்குறனோ அந்த அட்ரஸ் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற டிசூக் டோக்கனை வந்து மாற்றி FTN டோக்கன் இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ண FTN டோக்கன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா. இப்போ FTN டோக்கனை இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு பட்டன் காமிக்கும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பட்டனை கிளிக் பண்ணி டேரெக்டாக எனக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டு இந்தியன் ருபீஸாகவே நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். அப்படி இல்லைனா பிட்கெட் வேலெட்லேருந்தும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். பிட்கெட் வேலெட்டில் நம்ம வந்து எனபிள் பண்ணி வச்சோம் இல்லையா, இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிரும். இந்த இடத்துல வந்து சென்ட் பட்டனை கொடுத்து என்னோட அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறதுனால சென்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் இந்த ஏர்ட்ராப்பு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டிய வேலை. டெய்லி அந்த டிசூக் டோக்கனே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டே வாங்க. அதோட டிசூக் டோக்கனுக்கு இவ்வளோ FTN டோக்கன் கிடைக்குது அப்படின்ற ப்ரைஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. FTN டோக்கனோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஏர்ட்ராப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 2 மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள்ட்ட எத்தனை ஃபோன் இருக்கோ எல்லா ஃபோன்லேயும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஏர்ட்ராப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.